சுகந்தியின் தங்கைக்கு திருமணம். ஒரு வாரத்திற்கு முன்பே வருமாறு அவள் அம்மா கூறிவிட்டாள். சுகந்தி தன் இரு பெண் குழந்தைகளையும் கிளப்பிக்கொண்டு ஊருக்கு தயாரானாள். தயாளன் தனது காரில் அவர்களை ஏற்றி சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வழி அனுப்பி வைத்தான். அவர்கள் ரயில் ஏறியதும் மிக பாசமாய், மிஸ்யூ சுகந்தி, ஒரு வாரம் எப்படி இருக்க போறேன்னு தெரியல என்று செவாலிய சிவாஜி ரேஞ்சுக்கு நடித்தான். ரயில் கிளம்பியதும் அடுத்த நொடியே என் பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சே என்ற தொனியில் மொபைலை எடுத்து ஸ்வேதாவை அழைத்தான். சார், சொல்லுங்கள் சார். ஸ்வேதா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். புதுசாக நாம் யூஸ் பண்ணுற சர்வரில் எனக்கு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண தெரியல. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என் வீட்டுக்கு வர முடியுமா? ஜூம் கால் எனக்கு அவ்வளோ சரிப்பட்டு வரல. உங்கள் வீட்டுக்கா சார்? தயங்கினாள். பயப்படாதம்மா, வீட்டில் ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, தைரியமாக வரலாம். ஓ, ஓகே சார், லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள், நான் வரேன். நோ, நைட்டில் லேடிஸ் தனியாக வர்றது அவ்வளோ சேஃப்டி இல்லை, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே சார், நான் ரெடியாக இருக்கேன். சரிம்மா, உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி, நேரில் பார்க்கலாம். காரை எடுத்து புறப்பட்டான். இன்னைக்கு ஸ்வேதாவை எப்படியும் என்று நினைத்தவாறே அவன் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கதவை மூடினான். எதிர்ப்புறமாக கதவு தன்னால் திறந்து மூடியது. ஒரு அரூபம் உள்ளே வந்து அமர்ந்து கொண்டது. அவனால் அதை உணர முடிந்தது. பயந்து விட்டான். யாரு? குரல் கம்மியது. அருகில் இருந்த சாய்பாபா படத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டான். நான் ஒரு அதிசய அமானுஷ்யம். என் பேர் ராஜி. எதையும் மாற்றிவிடும் சக்தி எனக்கு உண்டு. நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். இன்றைக்கி நான் உன் கூட இருப்பேன். ஸ்வேதாவுக்கு கால் பண்ணி இன்றைக்கி வர வேண்டாம்னு சொல்லிடு. என்னது? அதிசய அமானுஷ்யமா? அப்படின்னா ஆவியா? பயத்தில் வியர்த்தது அவனுக்கு. ஆமாம், ஒரு காம வெறியன்கிட்ட நான் ஏமாந்துட்டேன். தற்கொலை பண்ணி இப்போ ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்னை உன்னால் பார்க்க முடியாது, ஆனால் தொட்டு உணர முடியும். என்னால் எதையும் மாற்ற முடியும், மீண்டும் ஆணித்தரமாக சொன்னது அந்த அரூபம். கைகள் நடுங்கியவாறே தொட்டு பார்த்தான். அவளது இடையில் வளைவு நெளிவு உணர்ந்தான். நல்ல வாலிப்பான உடல்தான். அப்போது இன்னைக்கு ஸ்வேதா கேன்சல். இவளை பார்த்துக்கலாம் மனதில் நினைத்து கொண்டான். என்னோட கார் சின்னதாக இருக்குது, இதை உன்னால் ஃபார்ச்சுனர் காராக மாற்ற முடியுமா? கண்ணை மூடு. அருவம் ஒரு தடவை தன் விரல்களை சுழற்றி ஒரு தடவை சொடுக்கியது. கண்ணை திற. அவனுடைய கார் அவன் விரும்பிய ஃபார்ச்சுனர் காராக மாறியது. வாவ், உனக்கு ஏதோ சூப்பர் பவர் இருக்கு, பூரித்து போனான். ஸ்வேதாவுக்கு கால் செய்து வேறொரு முக்கிய பணி இருப்பதால் இன்று வரவேண்டாம் என்று கூறிவிட்டான். வீட்டிற்கு சென்றதும் எதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கணக்கிட்டு கொண்டே காரை ஓட்டினான். கார் வீட்டை அடைந்தது. அவனும் அந்த அரூபமும் இறங்கினார்கள். மீண்டும் ஒரு முறை அவளை தொட்டு பார்த்தான். எல்லாம் உள்ளே போய் பார்த்துக்கலாம் என்றாள். பாரா, பேயா இருந்தாலும் அவளும் பெண் தானே, அதான் வெக்கம் போல. ராஜி சிரித்தாள். மிக அழகான சிரிப்பு. குழிவிலும் கன்னம், சிவந்த உதடுகள், மான் போன்ற விழிகள், கச்சிதமான உடலமைப்பு. பெண்களே பொறாமை கொள்ளும் பேரழகி. நேரே சென்று ஃப்ரிட்ஜை திறந்தாள். தனக்கு ஒரு ஸ்ப்ரைட்டும் அவனுக்கு ஒரு ஸ்காட்சும் எடுத்து வந்தாள். ஹே, நீ சரக்கு அடிப்பியா? பழக்கம் இல்லை, இது உனக்கு தான். கோப்பையில் ஊற்றி கொடுத்தாள். அவன் குடித்தான். 2 ரவுண்ட் முடிந்தது. அரூபத்தை ஊறுகாய் போல அவ்வப்போது தொட்டுக்கொண்டான். இன்னும் டைம் இருக்கு. அவன் கையை தட்டிவிட்டாள் ராஜி. 3வது ரவுண்ட் முடிந்தது. ஸ்வேதா எத்தனையாவது? நான் அதெல்லாம் கணக்கே வச்சுக்கிறதில்ல. நிறைய லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. 4வது ரவுண்ட் முடிந்தது. இப்படி பெண்களை ஏமாற்றி உன் மோகத்தை தீர்த்து கொள்வது தப்பில்லையா? உன்னை நம்பி இருக்கும் உன் மனைவி இப்படி செய்தால் ஏற்றுக்கொள்வாயா? உன் 2 பெண் பிள்ளைகளை யாராவது இப்படி செய்தால் ஏற்றுக்கொள்வாயா? இந்தா குடி. 5வது ரவுண்டும் முடிந்தது. மென் வில் பி மென். ஒரு ஆம்பளை கூப்பிட்டா அவனை நம்பி போகிறது பொண்ணுங்க தப்பு. நான் யாரையும் பலவந்தப்படுத்தலை, அவங்க விருப்பத்தோடு தான். நான் போதை தலைக்கேறி மயங்கி மெத்தை மீது சரிந்தான். அதுவரை பொறுமை காத்த அரூபம் தனது அதிசய சக்தியை கொண்டு அவனை உடல் அளவில் பெண்ணாகவும் மனதளவில் ஆணாகவும் மாற்றியது. பசி அதிகம் இருந்ததால் அவன் வாங்கி வைத்த சைடிஷை தின்று தீர்த்தது. தாகம் தீர ஸ்ப்ரைட்டை குடித்தது. இன்று ஸ்வேதாவை காப்பாற்றினேன், அன்று என்னை காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. லிஸ்ட்டு ரொம்ப பெருசா? நாளை நீ எவன் லிஸ்டில் இருக்கப் போகிறாய் பார்க்கிறேன் என்று கூறியபடி அரூபம் வெளியே சென்றது. ஊரெல்லாம் தயாளன் கண்ணீரஞ்சலி போஸ்டரை ஒட்டிவிட்டு சென்றது. பொழுது விடிந்தது. பெரும் தலைவலியுடன் தயாளன் எழுந்தான். மீசை கொட்டி கிடந்தது. நீளமான அழகிய தலைமுடி, கணக்கச்சிதமான 8 வடிவத்தில் உடலமைப்பு, அங்க அவயங்களும் அதற்கேற்ற மாதிரி. அதிர்ந்து ஆடிப்போனான். ஐயோ, இது என்ன கொடுமை! உடலளவில் பெண்ணாய் மனதளவில் ஆணாய் எப்படி இனி வாழப்போகிறேன்? எதையும் மாற்றும் சக்தி கொண்டதுன்னு அந்த பெய் அழுத்தமாக சொல்லிச்சு. ஆனால் இப்படி மாற்றிடும்னு எதிர்பார்க்கலையே என அழுது புலம்பினான். அவன் போகுமிடமெல்லாம் அந்த அரூபம் ஆணாய் வந்து அவனை சீண்டி சந்தோஷமடைந்தது.